அறிக்கை வந்து ஆமாம் கொடுக்கப்படும் சொன்னாங்க. அசம்பிளி கன்வின்ஸ் ஆகும் போது புதிய பட்ஜெட் முன்னாடி அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா இல்லை எல்லா இடத்துலையும் அதற்கான அசஸ்மெண்ட் போயிட்டே இருக்குது. இப்போ நாங்கள் இபியில் எடுத்திங்கன்னா இபியில் ஒவ்வொரு நாளும் 6 மணி நேரம் 7 மணி நேரம் உட்காந்து அனைத்து அதிகாரிகளும் உட்காந்து நம்ம அசஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒவ்வொரு துறையும் மிகப்பெரிய துறை. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நீங்கள் எல்லா விதத்துலையும் ஒரு எவ்வளோ பேர் பணியாற்றுறாங்க, எவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்குது, எவ்வளோ ப்ரொக்யூர்மெண்ட் இருக்குது, எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, ஒவ்வொன்றையும் நம்ம எவ்வளோ டெண்டர் இருக்குது, எவ்வளோ டெண்டர் முடிக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ பெண்டிங் இருக்குது, இப்போ எவ்வளோ கையிருப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம கணக்கிடப்பட வேண்டியிருக்கு. என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு. ஸோ என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இதற்கப்புறம் வந்து இதில் மக்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து இவர்கள் சேவையாற்ற முடியும். இப்போ நீங்கள் சுகாதாரத்துறை இருக்குன்னா சுகாதாரத்துறையில் என்ன நிதிநிலை எவ்வளோ இருக்குது, எவ்வளோ தேவை இருக்குது, எவ்வளோ ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு ஸ்டாஃப் இல்லாமல் இருக்கிறாங்க, நிறைய இடத்துல ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு ஸ்டாஃப் இல்லாமல் இருக்காங்கல்ல, எவ்வளோ ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு ஸ்டாஃப் இல்லாமல் இருக்காங்க, எவ்வளோ இடத்துல ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் இருக்குது, எவ்வளோ இடத்துல மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்குது, எவ்வளோ இடத்துல செவிலியர்கள் பற்றாக்குறை இருக்குது, எவ்வளோ இடத்துல மருந்துகள் பற்றாக்குறை, இதெல்லாம் நம்ம கணக்கிட்டு முடிச்சு தான் அந்தந்த துறை அமைச்சர்கள் அதுக்கான முழு வீச்சில் இருக்காங்க. முடிச்ச பிறகு தான்